Hello everyone, welcome back to our channel Learn Easily with me. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 1 exercise 1.5 ல 4th sum தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If f of x equal to x square minus 1, as usual f of x g of x க்கு x minus 2 னு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா find d. நம்ம ஒரு சம்ல find k கேட்டாங்களா, அந்த மாதிரி இங்க find a ன்ட்டாங்க. and then ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. என்னன்னா g dot f of a equal to 1 அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது மட்டும் கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா f dot g, g dot f ரெண்டுத்தையும் கண்டுபிடிப்போம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேரியபிள்ஸ் சைடு, கான்ஸ்டன்ட் சைடு அப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தான் நம்ம என்னவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுவுமே சிக்கல் தான். பிகாஸ் ஏன்னா நமக்கு இங்கே எங்கேயுமே ஏன்றதே கொடுக்கல. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏ கொடுத்துருந்தா மீன்ஸ் நம்ம ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட்டோ ஏதாவது பண்ணியிருக்க முடியும். அதுக்காக தான் இங்கே ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. என்னன்னா g dot f of a க்கு எதை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, 1 ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டேரக்டா என்ன கண்டுபிடிக்கலாம், g dot f of a வே கண்டுபிடிக்கலாமா? ஸோ g dot f of a ஒன்றும் இல்லை, x இருக்கிற இடத்துல a இருக்கு. அப்போ g of f of a அப்படின்ற மாதிரி நம்ம ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? g இன்ட்டு f of a, அதாவது f of a f of x ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ f of a க்கு என்ன இருக்கீங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா. எங்கெல்லாம் இங்கே x இருக்கோ அதெல்லாம் நம்ம ஏவா சேஞ்ச் பண்ணி தான் இப்போ இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. f of a இதுதான் f of aன்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிப்போம். ஸோ f of a க்கு என்ன இருக்குது, x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 எழுதிட்டேன். ஆஃப்டர் தட் இது g of a கன்வெர்ட் ஆகிரும். ஸோ g of a எங்கே x இருக்கோ அங்கே போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். x மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டுக்கிட்டு ஆஃப்டர் தட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ என்ன பண்ணிக்கிறோன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது நார்மலாக வெளியவே நமக்கு வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சு அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ 1 ப்ளஸ் 3 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிட்டோம். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 என்னது 4. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயரை நம்ம இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு அனுப்பும்போது ரூட்டாக மாறுது. ஒரு எலமெண்ட் ரூட்ல இருந்து வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 into 2. ஸோ ரூட்குள்ளே சேம் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 1 எழுதினாலே போதும். இப்போ 2 2s தானே 4. ரூட்குள்ளே சேமான எலமெண்ட் 2 இருக்குது அப்படின்னா 1 மட்டும்தான் நமக்கு ரூட்ல இருந்து வெளியே வரும். 2 2க்கு காமனாக ஒரு 2 வெளியே வரும். ரூட்ல இருந்து வெளியே வரும்போது x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். ஒரே ஒரு சின்ன இது நம்ம என்னன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்னன்னு போடணும்னா ஏ தானே போடணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, நமக்கு இங்கே இருந்ததால் நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல ஏ கன்வே பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் அவங்களே நமக்கு ஏ மட்டும் தானே கேட்டிருக்காங்க, எக்ஸ் கேட்கல. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எடுத்து கூட எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 2, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2. அவங்க ஏக்கு வேல்யூ கேட்டாங்க, நம்ம ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.